நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இன்றைய சிந்தனையில் சர்க்கம் 115 பாதுகா பட்டாபிஷேகம். ஒழுக்கத்தில் உறுதியுடைய பரதன் அயோத்தியில் தாய்மார்களை தங்கச் செய்து மனவேதனையால் தவித்து பெரியோர்களை பார்த்து பின்வருமாறு சொன்னான். நான் நந்தி கிராமம் செல்லப்போகிறேன். உங்கள் எல்லோரிடமும் விடைபெற்றுக் கொள்கிறேன். ராமன் இல்லாததால் ஏற்பட்டுள்ள இந்த துக்கத்தை எல்லாம் அங்கே சகித்து கொண்டிருப்பேன். நம்மையெல்லாம் ஆண்ட மன்னர் தசரதர் விண்ணுலகம் சென்று விட்டார். என்னுடைய தமையனார் காட்டில் இருக்கிறார். நான் நந்தி கிராமத்தில் இருந்து கொண்டு தானே நாட்டை ஆள்வதற்கு வருகை புரியும் ஸ்ரீராமனை எதிர்பார்த்து காத்திருப்பேன். பெரும் புகழ் கொண்ட அவர்தான் இந்த நாட்டிற்கு அரசர். மகாத்மா பரதனுடைய தர்ம சம்பந்தமான இந்த வார்த்தைகளை கேட்டு புரோகிதரான வசிஷ்டரும் எல்லா அமைச்சர் ஆலோசகர்களும் பின்வருமாறு கூறினார்கள். பரதா, சகோதரனிடம் மிக்க அன்புடைய உன்னால் கூறப்பட்ட விஷயம் மேன்மையான உன் இயல்பிற்கு ஒத்தது, புகழத்தக்கது, உனக்கே ஏற்றது. உன் தமையன் வரவையே நீ எப்போதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். அவர் நலனில் முழு அக்கறை கொண்டிருக்கிறாய். சரியான பாதையை தேர்ந்தெடுத்து விட்ட உனக்கு எவர்தான் அனுமதி கொடுக்காமல் இருப்பார்? தன் விருப்பத்திற்கு ஆதரவான இனிய சொற்களை அமைச்சர்களிடமிருந்து கேட்டவுடன் என்னுடைய ரதத்தை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சாரதியான சுமந்திரரை பார்த்து சொன்னான். முகமலர்ச்சியுடன் எல்லா தாய்மார்களையும் வணங்கிவிட்டு ஸ்ரீமானான பரதன் சத்ருக்கனுடன் தேரில் ஏறினான். மிகவும் சந்தோஷத்துடன் ரதத்தில் ஏறிய பரத சத்ருக்கனாடிய அவ்விருவரும் அமைச்சர் புரோகிதர்கள் புடைசூழ அவ்விடத்திலிருந்து உடனே புறப்பட்டார்கள். வசிஷ்டர் முதலான ஆச்சாரியர்களும் அந்தணர்களும் முன் செல்ல நந்தி கிராமம் இருக்கும் கிழக்கு திசை நோக்கி எல்லோரும் சென்றார்கள். பரதன் புறப்பட்டதும் உத்தரவு செய்யப்படாவிட்டாலும் கூட யானை, குதிரை, தேர் அடங்கிய அனைத்து படைகளும் நகரவாசிகளும் அவனுடன் சென்றார்கள். தர்மாத்மாவும் சகோதரிடம் பேரன்பு கொண்டவனுமான பரதன் ஸ்ரீராமனுடைய திவ்ய பாதுகைகளை தன் சிரசில் சுமந்தபடியே ரதத்தில் இருந்து கொண்டு விரைவில் நந்தி கிராமத்தை அடைந்தான். பின்னர் நந்தி கிராமத்திற்குள் நுழைந்ததும் ரதத்திலிருந்து உடனே இறங்கி ஆச்சாரியர்களை பார்த்து பின்வருமாறு கூறினான். இந்த அரசு ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொருள் போல என்னுடைய சகோதரராலேயே என்னிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட அவருடைய இந்த இரு பாதுகைகள்தான் அரசு நிர்வாகம் செய்யப்போகின்றன. பின்னர் ஒப்படைக்கப்பட்ட பாதுகைகளுக்கு தலைகுனிந்து வணங்கி துயரத்தால் மனம் தவித்து அங்கிருந்த எல்லோரையும் பார்த்து பரதன் கூறினான். மகாபுருஷராகிய ஸ்ரீராமனுடைய திருவடிகளே என கருதத்தக்க இந்த பாதுகைகளுக்கு அரச சின்னமாகிய வெண்கொற்ற கொடியை பிடியுங்கள். என்னுடைய சகோதரருடைய திருப்பாதுகைகளான இவை 2 நாள்தான் நாட்டில் தர்மம் நிலையாக நிற்கப் போகிறது. என்னிடம் கொண்டுள்ள நன்னம்பிக்கையால் என் தமையனாரால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டதை ஸ்ரீராமன் திரும்பி வரும் காலம் வரையில் இதனை நல்ல முறையில் பரிபாலனம் செய்வேன். இதனை என்று ஒருமையில் கூறப்பட்டிருப்பதால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள இந்த நாட்டை நல்ல முறையில் பரிபாலனம் செய்வேன் என்றும் பொருள் கொள்ளலாம். ஸ்ரீராமன் திரும்பி வந்தவுடனேயே நானே இவைகளை அவருடைய திருவடிகளில் சேர்த்து திரு பாதுகைகளுடன் கூடியவைகளாக அவருடைய திருவடிகளை காண்பேன். பின்னர் அவர் திரும்பி வந்து சந்தித்த உடனேயே தமையனாரிடம் அரசாட்சியை ஒப்புவித்துவிட்டு அரசு சுமை நீங்கியவனாக, பொறுப்பேதும் இல்லாதவனாக அவருக்கு பணிவிடை செய்வதில் ஈடுபடப் போகிறேன். பிரதிநிதியாக என்னிடம் கொடுக்கப்பட்டுள்ள வணக்கத்திற்குரிய இரு பாதுகைகளும் இந்த அயோத்திய அரசையும் ராமபிரானிடம் சமர்ப்பித்து பழி நீங்கியவன் ஆவேன். காகுத்த வம்ச திலகமான ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆகி மக்கள் மனம் களிப்புற்று விளங்கும் போது ராஜ்யத்தை ஆட்சி செய்வதை காட்டிலும் 4 மடங்கு மகிழ்ச்சியும் புகழும் எனக்கு ஏற்படும். பெரும் புகழ் கொண்ட பரதன் இவ்வாறு மனம் நொந்து வருந்தி புலம்பிவிட்டு அமைச்சர்களுடன் நந்தி கிராமத்தில் வசித்து கொண்டு ஆட்சி புரியத் தொடங்கினான். மகிமை பொருந்தியவனும் வீரனுமான பரதன் மரவுரி ஜடை தரித்து முனிவர் போல் வேஷம் தாங்கி படைகளுடன் நந்தி கிராமத்தில் வசித்தான்.
சகோதரிடம் பேரன்பு உடையவனும் சகோதரின் சொற்படி நடப்பவனும் வாக்குறுதியை கடக்க விரும்பாதவனுமான பரதன் ராமபிரானுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு திருப்பாதுகைகளுக்கு திருவபிஷேகம் செய்து அப்போது முதல் நந்தி கிராமத்தில் வசிக்கத் தொடங்கினான். திருப்பாதுகைகளுக்கு தானே குடியை பிடித்தான், கவரி வீசினான். அரசு செயல்பாடுகள் முழுவதையும் பரதன் பாதுகைகளிடம் விண்ணப்பித்தான். தமையனாரின் பாதுகைகளுக்கு பட்டம் சூட்டிய பின்னர் தொண்டு செல்வனாகிய பரதன் எப்போதும் அவற்றின் அதிகாரத்திற்குட்பட்டவராக இருந்து அமைச்சர் முதலியோரை கொண்டு அரசு நிர்வாகத்தை நடப்பித்து கொண்டிருந்தான். அது முதற்கொண்டு பரதன் எந்த சிறு செயலானாலும் விலை உயர்ந்த காணிக்கை பொருள் கொண்டு வரப்பட்டாலும் முதலில் அவைகளை பாதுகைகளுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பின்னர் முறைப்படியான ஏற்பாடுகளை செய்தான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 115வது சர்க்கம் முற்று பெற்றது. எல்லாமல்ல இறைவனின் திருவருளால் பரதனிடம் ஒப்படைத்த அந்த பாதுகைகள் அயோத்தி மாநகரத்தை ஆண்டு கொண்டிருந்த செய்தியோடு இந்த ஆரண்ய காண்டம் நிறைவு பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அடுத்த காண்டத்தின் முன் உரையாக இதில் சில செய்திகளை சொல்லிவிட்டு இதனுடைய தொடர்ச்சியின் காண்டமாக அடுத்தடுத்த சர்க்கங்கள் அடுத்தடுத்த காதைகள் தொடர்கிறது என்பதை தெரிவித்து கொண்டு இந்த 115வது சர்க்கத்தோடு நமக்கு இந்த காண்டம் நிறைவு பெற்றாலும் இனி 116வது சர்க்கத்தை நாம் தொடர்வோம் என்று வாக்குறுதி கொடுத்து நாளை மீண்டும் சந்திப்போம். சந்திக்கும்போது மீண்டும் மீண்டும் சிந்திப்போம் என்று நான் உங்களுக்கு வாக்குறுதி தந்து இன்னும் ஓரிரு நாட்களிலே இந்த மீண்டும் நாம் அடுத்த காண்டத்தை எந்தவித தடையும் இல்லாமல் எந்தவித தொய்வும் இல்லாமல் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் நாம் மீண்டும் இந்த ராமபிரானின் ஆலயத்திலே அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேய பெருமானை முன்னிலையாக கொண்டு சுற்றி அமர்ந்திருக்கக்கூடிய வேத வித்தகர்களை நாம் தலைமையாக கொண்டு இதனை அனுதினமும் யூடியூப் வாயிலாகவும் நேரடியாகவும் வந்து அனுபவித்து கொண்டிருக்கும் அத்துணை பேரையும் நான் என்னுடைய இரு கரங்களையும் தூக்கி என்னுடைய சிரங்களை அவர்களுடைய திருவடிகளில் வைத்து வணங்கிக் கொள்கிறேன். ஏனென்றால் நான் வெறும் கருவியாக மட்டும் இருக்கிறேன். அவர்கள் ராமபிரானின் இந்த ராமகாதையை முழுவதும் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சிந்தித்த பெருமை அவர்களையும் அனுதினமும் வாசிக்கும் புண்ணியம் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற வகையிலே நாம் இன்னும் அடுத்தடுத்த காதைகளை எந்தவித தொய்வும் இல்லாமல் எந்தவித தடையும் இல்லாமல் எந்தவித பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படாமல் நாம் மீண்டும் மீண்டும் இந்த ராமாயணத்தை முழுமையாக சிந்திப்போம் என்று வாக்குறுதி தந்து கொண்டு அதற்கும் மேலாக எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு எந்தவித தடையும் எந்தவித பிரச்சனைகளும் எங்களுக்கு ஏற்படக்கூடாது. வால்மீகி ராமாயணம் முழுவதையும் நாம் மிக அருமையாக சிந்திக்க வேண்டும். ராமாயணம் சிந்தித்ததற்கு பிறகு நாம் கம்பராமாயணத்தையும் சிந்திக்க வேண்டும். கம்பராமாயணம் குறித்த சில கட்டுரைகளையும் தொடர்ச்சியாக சிந்திக்க வேண்டும். இனி வரும் காலங்களிலும் வரும் வருடங்களிலும் நாம் ராமாயணத்தை குறித்து அதிகமாக சிந்தித்து இன்னும் அடுத்தடுத்த சிந்தனைகளை நாம் தொடங்க வேண்டும் என்று தங்களுக்கு நான் வாக்குறுதி தந்து இறைவனிடம் வேண்டுதலையும் செய்து கொண்டு நான் இன்றைய இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். எல்லாமுள்ள இறைவன் நமக்கு அனைத்து தர்மங்களையும் அனைத்து வளங்களையும் தந்து அருள்வானாக. முகில் வளாது பெய்க மழை வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால் அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும்.
7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தாபக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.